பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தடையை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது திமுகவினுடைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இடைத்தேர்தலுக்கு வாங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. செந்தில் பாலாஜி ஏன் அலைக்கழிக்கப்படுகிறார், செந்தில் பாலாஜி மீதான அதிகமான வழக்குகள் ஏன் பதிவு செய்யப்படுது அப்படின்னு பார்க்கிறப்போ அதுக்கான காரணம் இடைத்தேர்தல். அப்போ நாங்கள் இடைத்தேர்தலில் உங்களை பார்த்துக்கிறோம்னு சொல்றாரு. இதே கருத்தை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் முன்வைக்கிறார். இப்போ நீங்கள் எவ்வளோ பேசணுமோ பேசுங்க, செயல்படணும் படுங்க, இடைத்தேர்தல் வரும்ல, நாங்கள் அதில் பார்த்துக்கிறோம் அப்படின்றாரு. அப்போ இடைத்தேர்தலை பிரதானமாக எதிர்க்கட்சிகள் குறிவைக்கும் பொழுது இன்னைக்கு களம் எப்படி இருக்குது? இடைத்தேர்தல் நடந்தால் யாருக்கு சாதகமாக இருக்கும்? இடைத்தேர்தல் நடந்தால் யாருக்கு சாதகம் பாதகம்ன்றதை விட, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்றால் அடுத்து நடப்பது என்ன, ஆளுங்கட்சி ஜெயித்தால் அடுத்து நடப்பது என்ன, இதுதான் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கான விஷயமா இருக்கும். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்றால் விஜயுடைய செல்வாக்கு மங்கிச்சு அப்படின்ற ஒரு பேச்சு வரும். ரைட்டுங்களா? விஜயுடைய செல்வாக்கு மங்கி போனது அப்படின்னு ஒரு பேச்சு வந்தால் ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் தாவேக்காலேருந்து வெளியில் வருவாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ அட்டாக்கு. அவர் கையில் 20-25 எம்எல்ஏக்கள் இருக்கிறதா தாவேக்கா நம்புகிறாங்க. அதுக்காக தான் அந்த குதிரை பேர வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போது இடைத்தேர்தல் நடந்தால் தான் அதுக்கான போனஸ் வந்து கிடைக்கும். அப்போது இடைத்தேர்தல் நடந்தால் 7 தொகுதிகள்லையும் ஜெயிச்சு தாவேக்கா வந்து பெரும்பான்மையை வந்து யாரோட தயவு இல்லாமல் நிரூபிக்கிற மாதிரி வந்துடும். அது வந்து ஆளுங்கட்சி ஜெயித்தால். ஆளுங்கட்சி தோற்றால் தாவேக்கா ஆட்சியே கவுந்துடும். ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் வருவாங்க. வெளியில் வந்துட்டாங்கன்னா தாவேக்கா ஆட்சி கவுந்துடும். இது தான் ஸ்டாலின் சொல்கிறாரு, இன்னும் சில மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறது ஸ்டாலின். அவர் சொன்ன பிறகு தான் செந்தில் பாலாஜி மேலே பாஞ்ச ஆக்ஷன். ரைட்டுங்களா? இந்த இடைத்தேர்தலில் சீமான் கொக்கரிக்கிறது, சீமான் வந்து அவர் கொக்கரிக்கிறதுக்கான காரணம் வந்து அவர் வந்து ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட். அதாவது இந்த இடைத்தேர்தல் முழுக்கவே தாவேக்கா வந்து 35% ஆல்ரெடி இருக்குது. தாவேக்காவுடைய கணக்கு சொல்லிடுறேன். 35% வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஒரு 5% கூடிருச்சு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் எல்லாமே சேர்ந்தால் ஒரு 5% கூடிடுச்சு. 40. ரைட்டா? அது இல்லாமல் இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு தேர்தல் தான் இடைத்தேர்தல். ஆளுங்கட்சி வந்து பெரிய அளவுக்கு வரும். விஜயுடைய நேரடி பிரச்சாரம், அவர் சொன்னார் இல்லையா, வைகோ கிட்ட ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், அப்போ ட்ரெண்டு மாறும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நேரடி பிரச்சாரம், அதில் ஒரு 5% கூடும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. இந்த 45% கவுண்டர் பண்ணுறதுக்கு திமுக கிட்ட ஸ்ட்ரெங்க் இல்லை. ரைட்டுங்களா? இதுதான் விஜயுடைய ரொம்ப துல்லியமான இடத்த நீங்க விளக்கிருக்கீங்க. இப்போ இடைத்தேர்தலை வச்சு சவால் விடுவதற்கான நம்பிக்கை உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்ற கேள்வி வரும் இல்லையா சார்? அடுத்து நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா அவங்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி கூட்டணியோடு சேர்த்து ஒரு வாக்கு வங்கி இருக்கும் பொழுது அதிமுக அதற்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கு இல்லையா? திமுகவும் கூட்டணி பலம் இல்லாத ஒரு சூழலில் இருக்குது. சில கட்சிகளோடு மட்டும்தான் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது எந்த புள்ளியில் நாம் தமிழர் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவுக்கு ஒரு சவால் ஃபேக்டராக மாறுவாங்க? ரைட். திமுக வந்து தன்னுடைய கூட்டணி பேட்டர்னை மாற்றும். திமுக, நாம் தமிழர் கட்சி, பாமக, தேமுதிக. இது சாத்தியமா சார்? இது ஒரு ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா. அரசியல் சாத்தியமா சாத்தியம் இல்லையானா பாஜக திமுக சாத்தியமாச்சு இல்லை? அதே மாதிரி தான் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி கொண்டு போகும். ரெண்டாவது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேக்காவை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்போது டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நேரடி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது, ஒரு டாக்டிக்கலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உதாரணத்துக்கு நம்ம சீமானை வந்து அந்த தொகுதியில் நிற்க வைக்கிறது. சேரன் மாதேவியா அது அம்பாசமுத்திரம் பொது வேட்பாளர்னு ஒரு பேச்சு ஓடுது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, உறுதிப்படுத்தின தகவல் இல்லை. சீமான் வந்து அங்கே நிற்க வைக்கிறது.
செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கரூரையும் விராலிமலையும் பார்த்துக்கோன்றது. விராலிமலையில் 62,500 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஜெயிச்சது எல்லாம் யாரோட வாக்குகள்? அதிமுகவுடைய வாக்குகள். ரைட்டுங்களா? அது ஸோ 4 தொகுதி போயிடுச்சா. ஜெயக்குமார்னு ஒருத்தர் பெருந்துறையில் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து தாவேக்காக்கு வந்துட்டார். அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருத்தர் திமுகவில் இருக்கார், தோப்பு வெங்கடாச்சலம். அதிருப்தியில் இருக்காரு. பொறுப்பு கொடுக்கல, பொறுப்பு பிடுங்கப்பட்டது. அவர் அதிமுகவுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. மதுராந்தகம் கேண்டிடேட் பேர் வந்து மல்லை சத்யா. மல்லை சத்யா வந்து அந்த தொகுதியில் நின்றவர், அந்த தொகுதியில் செல்வாக்கானவர், அந்த தொகுதிக்காரரு, எல்லா விதத்திலையும் ஸ்ட்ரெங்தான ஒரு ஆள். திமுக அணியில் கேண்டிடேட் பேர் உட்பட சொல்றீங்க? ஆமாம் சார், சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து திருச்சி கிழக்க விட்டுருங்க, அது அவங்க பார்த்துப்பாங்க. திருச்சி எப்படி மேனேஜ் பண்ணுன்றது திமுக பார்த்து. எல்லாமே உட்பட நீங்கள் டாக்டிக்கலாக போட்டிங்கன்னா இது எல்லாமே திமுகவும் அதிமுகவும் ஒரு விதமான டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தமிழில் சரியான வார்த்தை என்னென்னா தந்திரோபயமான கூட்டணி வச்சு தாவேக்காவை டிஃபீட் பண்ணி அது மூலமாக தாவேக்காவை கலைச்சி தாவேக்காலேருந்து ஒரு 20-25 எம்எல்ஏக்களை வந்து செந்தில் பாலாஜி மூலமாக தூக்கி தாவேக்கா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான விஷயங்கள் தான் இந்த இடைத்தேர்தலில் பாதகம். சாதகம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், 35% ஓட்டு அவங்க வச்சுருக்காங்க, +5% கூட்டணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் +5% கேம்பெயின் மூலமாக. பாதகம்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நீங்கள் கேண்டிடேட் உட்பட சொல்கிறீங்க. விராலிமலை அதிலிருந்து திருச்சி கிழக்கு கரூர் எல்லாமே செந்தில் பாலாஜி பார்த்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட இந்த இடத்துட்ட தாவேக்கா தன்னுடைய தனிப்பட்ட பலம், கூட்டணி பலம், அரசுக்காக அவங்க செய்த திட்டங்கள், இது மூன்றையும் எடுத்துகிட்டு போய் முன்ன வச்சு ஆளுங்கட்சி அப்படின்ற இந்த அதிகாரத்தை உள்ள வச்சு அவங்களால எளிதாக ஜெயிக்க முடியல சார். நடந்த எல்லா இடைத்தேர்தல்களையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றப்போ இந்த புள்ளியில அவங்க எப்படி மாறுவாங்க? கரெக்ட். ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைன்னு ஒன்று இருக்கு. 2 மாசத்துல வந்துருமா? கேளுங்க. மாற்றம் மாற்றம் மாற்றம்னு ஓட்டு போட்டு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் இல்லை, பெண்களுக்கு 2,500 ரூபாய் இல்லை, வேலையில்லாத வாலிபர்களுக்கு 4,000 இல்லை, மாதத்துக்கு 6 சிலிண்டர் இல்லை. இப்போது திமுகவை என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? கொடுத்த வாக்குறுதிகள் 356 நிறைவேற்றலை, 233 நிறைவேற்றலை, 117 நிறைவேற்றலை அப்படின்னு லிஸ்ட் போடுவாங்க இல்லையா? இது எதையுமே நிறைவேற்றலை. ரைட்டுங்களா? இந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. அது இல்லாமல் அமைச்சர்கள் மேலேயும் தாவேக்கா நிர்வாகிகள் மேலேயும் பாஞ்சு வரக்கூடிய புகார்கள், படையெடுக்கக்கூடிய புகார்கள், அதில் வரக்கூடிய சர்ச்சைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இப்போ ஒரு 4 அமைச்சரை மாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வரக்கூடிய செய்தி. ரைட்டுங்களா? அது மாலை பத்திரிகைகளில் இன்றைக்கி வந்திருக்கு. ஜெகதீஸ்வரி பட்ஜெட்டுக்கு பிறகு ஜெகதீஸ்வரியை மாற்ற போகிறாங்க. நம்ம எனக்கு புரியுது. இயல்பாகவே செய்திகளை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, விஜய் அப்படின்ற முதலமைச்சருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் கூடி இருக்குது, காங்கிரஸ் கட்சி உள்ள வருது, அதனுடைய பலமும் அதிகரிச்சிருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய பலம் அதிகரிக்குது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுகவை பார்க்கிறப்போ அதிமுகவினுடைய பல தலைவர்கள் தாவேகாவுக்குள்ள போறாங்க. வைகை செல்வன் அல்லது எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், யாரெல்லாம் இவங்கெல்லாம் அதிமுகவில் நீண்ட கால தேர்தல் அனுபவம் கொண்டவங்க இல்லையா? எங்க அண்ணன் கலைராஜன், விபி கலைராஜன் சார், அவங்களாம் மூத்த அரசியல்வாதிகள், நீண்ட கால தேர்தல் அனுபவம் கொண்டவங்க. அவ்வளோ குறைச்சு மதிப்பிட முடியுமா தாவேகாவை? சார், தேர்தல்ன்றது சார் 91-96 ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒர்ஸ்டான கவர்மெண்ட். 96ல் வந்து சுகவனம் வந்து ஜெயலலிதாவை டிஃபீட் பண்ணுறது எப்படின்னா ஒரு 5% ஓட்டில் தான், 5% ஷிஃப்ட்டு தான் ஓட்டு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுன்றது மீகர் மைனாரிட்டி. 1,75,00,000, 1,50,00,000, 1,25,00,000 ஏடிஎம்கே. ஸோ 1,25,00,000, 1,50,00,000 சேர்ந்ததுன்னா 1,75,00,000 டிஃபீட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். அப்போது திமுகவும் அதிமுகவும் நேரடியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு தந்திரோபயமயமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தால் தாவேக்கா காலியாகுமா? காலியாகும்.
தாவேக்கா தோத்துச்சுன்னா என்ன ஆகும்? தாவேக்கா உடையுமா? உடையும். உடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஆட்சி கவிழும். சரி, எனக்கு புரியுது சார். தேர்தல் வந்துட்டா பிரச்சாரம் ஒரு ஃபேக்டர் தானே. இப்போ பிரச்சாரத்தில் தாவேக்காவை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சாரத்தை முன்வைக்க முடியும்? அவங்களுக்கு தாவேக்காவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி, அதிமுகவும் திமுகவும் மறைமுகமாக கூட்டணி வைத்து அவங்க வந்து செய்கிறாங்க. அப்படின்னும் பொழுது தாவேக்கா பலமாக இருக்குது, இனிமேல் எதிர்க்கவே ஒரு ஆள் இல்லை, திராவிட கட்சிகளால் அது முடியாதுன்ற பேச்சு எழும்பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இது என்ன பிரச்சாரத்தின் மூலமாக தாவேக்காவை வீழ்த்த முடியும்? அதுவும் ஒரு இடைத்தேர்தலில். என்னை என் கண்ணுக்கு முன்னால் பார்க்கும் தூரம் வரை எதிரிகளே இல்லை. இது ஜெயலலிதா அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். ஜெயலலிதா பல முறையில் பல விதங்களில் டிஃபீட் ஆகியிருக்காங்க. ரைட்டா? ஸோ பாஜகவும் திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. ரைட்டா? அங்கே வந்து தேசிய அளவில் அகிலேஷ் யாதவ், பீகார் தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சேர்ந்து அவங்க வந்து ஒரு இன்னொரு அணியை உருவாக்குறாங்க. ராகுல் காந்தியை அவங்க அக்செப்ட் பண்ண போகிறதே இல்லை. ரைட்டுங்களா? அவங்க காங்கிரஸோடையும் இல்லை. நன்றி தமிழ்நாடு தான் நன்றி சொல்லணும், தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தான் ராகுல் காந்தியை வந்து திணிக்காமல் போனது. அந்த அளவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இவங்க பாஜகவை எதிர்த்து பேசவே மாட்டேன்றாங்க, பாஜகன்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன்றாங்க. நீட்டுக்கு எதிராக போராடினா பாஜக போலீஸும் மண்டே உடைக்குது, தமிழ்நாடு போலீஸும் மண்டே உடைக்குது. ரைட்டுங்களா? புரியுது சார். இந்த கொள்கையில் இன்னைக்கு தேர்தல் களத்துக்குள்ள வந்துருச்சா சார்? கொள்கை கோட்பாடு தான் ஜெயிக்கும் அப்படின்னா திமுக தானே சார் ஜெயிச்சிருக்கு. பாஜகவை அக்ரெசிவாக எதிர்த்திருக்கிறாங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டதற்கான பெரிய பங்களிப்புல திமுகவுடைய போராட்டங்களும் திமுகவினுடைய இளைஞர் போராட்டமும் இருக்குல்ல. கொள்கை கோட்பாடெல்லாம் அற்றுப்போன ஒரு சமூகத்துக்குள்ள நம்ம ஆழுறப்போ எப்படி திரும்பவும் நீங்க கொள்கையை வச்சுட்டு பாஜக எதிர்ப்ப பேசணும் அப்படின்ற இடம்லாம் இல்லை. நீ ரசிகர் மனப்பான்மை வந்துருச்சு இல்லை, இன்னைக்கு விஜயோடைய பொலிட்டிக்கல் இமேஜ் பெருசாயிடுச்சு இல்லை? ரைட் சார். அது ஒரு அலை, அதை நான் மறுக்கலை. அது ஒரு அலை இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, எதையுமே நான் மறுக்கலை. ஆனால் அதெல்லாம் ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு போச்சு. 3 மாதம் ஹனிமூனில் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இவங்க இவ்வளவு தான் அப்படின்ற ஒரு மதிப்பீட்டுக்கு மக்கள் வந்துட்டான். மக்களோட அனுபவங்கள்லேருந்து தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். இப்போது விஜயபாஸ்கர் வந்து அங்கே 62,000 ஓட்டு வாங்குறாரு விராலிமலையிலன்னா, அவரே மறுபடியும் வந்து தாவேகா கேண்டிடேட்டாக அவர் நிற்பாருன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டான். இப்போ தானே ஓட்டு போட்டோன்னோம். அதே மாதிரி எம்சி விஜயபாஸ்கருக்கும் சும்மா இருக்க போகிறதில்ல, ஜெயக்குமாருக்கும் சும்மா இருக்க போகிறதில்ல, மரகதம் குமரவேலுக்கும் சும்மா இருக்க போகிறதில்ல. அதுக்கான விஷயங்கள் என்பது வரும். அஃப்கோர்ஸ் அங்கெல்லாம் வந்து தாவேகா தன்னோட புது கேண்டிடேட்டை நிறுத்தினா என்ன ஆகுன்றது 2வது பட்சம்னு வச்சுக்கோ. ஸோ மக்கள் வந்து அந்த ரசிக மனோபாவத்திலேருந்து அப்படியே கேரி ஆகிலாம் போக மாட்டான் சார். மாறுவான். எம்ஜிஆர் பீரியட்லேயே திமுக ஒரு டைம் ஜெயிச்சு வரும்போது எம்ஜிஆர் சொன்னது, மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள்னாரு. ரைட்டுங்களா? அது ஒரு டிப்ளமேட்டிக்கான எம்ஜிஆருடைய ஒரு ஆன்சர். அது அந்த மாதிரி இந்த விஷயங்கள், இந்த ரசிக மனோபாவங்கள் இதெல்லாமே வந்து போயிடுச்சு சார். போதை இறங்கிச்சு சார். நைட் அடிச்சது. பேசலாம். நக்கீரன் பிரகாஷ் சார், எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப சுருக்கமாக? தீவிரமான மக்கள் பணின்றது தான் வந்து பொதுவான ஒரு வியூகம். அது வந்து யூடியூப்லேயும் 78% மேலே அதை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா, தீவிரமான மக்கள் பணி இல்லை, இங்கே அது லேப்ஸ் ஆகுதுன்னு தெரியுது. வெளிப்படையான அரசாங்கம்னு சொல்கிறாங்க. எத்தனை லாக்அப் டெத்து, எத்தனை ஆணவ கொலை, ரைட்டுங்களா? எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு ஒவ்வொரு மினிஸ்டர் மேலேயும் இருக்கக்கூடிய. உன்னை ஜட்டியோட உட்கார வச்சு உன்னை தூக்கி கொண்டு போடுவேன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் பேசுகிறது ஆடியோவில் வருது. நான் 15 லட்சம் கேட்டேன், உங்களுக்கு 12 லட்சத்துக்கு முடிச்சு தரேன்னு அரசு வழக்கறிஞர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடியது ஆடியோவில் வருது. அவங்க நீக்கப்படுறாங்க. அனீஸ்ன்னு பேசின கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர் நீக்கப்படுறாரு. அதே மாதிரி இந்த அம்மா ஜெகதீஸ்வரியோட பேசின ஒன்றிய செயலாளர் நீக்கப்படுறாரு. ரைட்டுங்களா? எத்தனை ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ நிர்வாணமாக வந்து நிற்கணும் அப்படின்றாரு. நிர்வாணமாக நீ வரணும், பீரியட்ஸில் கூட நீ நிர்வாணமாக வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம்.
இதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சியா, இதுதான் வந்து வெளிப்படைத்தன்மையா? இது என்ன வெளிப்படைத்தன்மை? நன்றி சார், நன்றி சார்.